சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 84வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 84வது பாடல். தனுவாதி ஆக்கி உயிர் தன்னில் இசைத்து ஆட்டி எனும் ஆகமம் கருணை என்றும் தினமும் நீ யாச்சரியம் யான் எனது என்று ஆட்டல் மறந்து ஒன்று உரைத்தல் ஆச்சரியம் சொக்கநாதா. இன்றைய பாடல் ஒவ்வொருத்தரோட, அதாவது நம்ம எல்லாரோடைய மனநிலையையும் எடுத்து சொல்கிறது மாதிரி ஒரு பாடல். எதை எடுத்தாலும் இது என்னுடையது, இது நான் செய்தேன், இது நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முன்னிறுத்துறதுலையே ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீக விஷயமாக இருந்தாலுமே நம்மளை முன்னிறுத்துறதுலையே தான் நம்ம எப்போவுமே நிற்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் நாம் மறந்துடுறோம். அதாவது சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையே இதுதான். ஆனால் அதை மறந்துட்டு நானுன்னு நம்ம நிற்கிறோம். இதில் பாருங்கள், தனு ஆதி ஆக்கி, தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் மற்றும் கரணங்கள் மற்றும் நாம் வாழ்கின்ற பூமி மற்றும் அதனால் கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்கள், இது எல்லாத்தையும் உயிரோடு சேர்த்து கட்டி பெருமான் நம்மளை இங்கே அனுப்புகிறாரு. ஏன் செய்கிறாரு அப்படின்னா, ஆகமங்கள் அதைத்தான்ப்பா பெருமானோட கருணைன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, கேவல நிலையில் இருந்த நம்மளை சுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பேராசை காரணமாக பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, உயிருக்கு அந்த ஒரு தெளிவை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தனுகரண புவன போகம் கொடுத்து நம்மளை இதில் கட்டி வைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் சாமியோட கருணை அப்படின்னு ஒரு உயிர் தெளியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சாமியை மறந்துட்டு இது எல்லாமே நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மாதிரியும், இதுதான் சாஸ்வதங்கிற மாதிரியும், இதுதான் நம்ம என்றைக்குமே நான் என்னுடையது நான் செய்தது அப்படின்ட்டு நம்ம முன்னிறுத்தி எப்போதுமே பேசிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றோமே. இது எவ்வளவு ஒரு மறைப்பாற்றல். இந்த மறைப்பாற்றலும் பெருமானுடைய கருணை தானே. அதைத்தான் நமக்கு இன்றைக்கு பாட்டு நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. இது எல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது சாமி. எல்லாமே நீ கொடுத்த, ஆனால் நீ கொடுத்ததை மறந்து நானுன்னு நாங்கள் நிற்கிறோமே. இது எதனால், இந்த அறியாமை எதனால் வருகின்றது? இதுவும் ஆணவத்தின் வெளிப்பாடு தானே. ஆனால் அந்த ஆணவம் இருக்கிறதையே எங்களால் உணர முடியலையே. எப்போ எங்களை இதிலேருந்து வெளியில் கொண்டு வருவ அப்படிங்கிறது தான் 84வது பாடலோடைய சாரமாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.